வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு another வீடியோ. எனக்கு தெரியும் இந்த சீரீஸில் வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு. ஐம் ரியலி சாரி. பட் இதுக்கப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் வந்துடும். வீடியோ எடிட்டிங்லேயும் சரி, கொஞ்சம் ப்ரொடக்டிவ் சைட்லேயும் சரி, கான்டென்ட் கிரியேஷன் சைட்லேயும் சரி, மூணுத்துலேயுமே கன்சிக்யூட்டிவாக வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ எல்லா வீடியோஸுமே அடுத்து எடிட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வளவலன்னு பேசாமல் நம்ம டேரெக்டாக அந்த சீரீஸ்க்குள்ளே ஜம்ப் ஆகிடலாம். இதுக்கு முன்னாடி இதே சீரீஸில் 7 வீடியோஸ்க்கு மேலே போட்டிருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோவாக நீங்கள் எதை பார்க்கணும் அப்படிங்கிறதும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படி ரொம்ப டவுட்டாக இருந்ததுன்னா பிளேலிஸ்ட்டோட லிங்கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து அடுத்தடுத்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ லெட்ஸ் ஸ்டார்ட். போன வீடியோவில் பேசிக்ஸ் ஆஃப் கலர்ஸ் பார்த்தோம். அதுக்கு அடுத்து வந்து ஃப்ரீ லென்ஸ் எங்கேயாவது டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் சொல்லி கொடுத்தேன். இதுக்கு அடுத்து அந்த கலர்ஸ்க்குள்ளார 2 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஒன்று கலர் கிரேடிங், இன்னொன்று கலர் கரெக்ஷன். சில பேருக்கு இங்கே டவுட் வரும். நிறையா பேர் இது ரெண்டுமே ஒன்றுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இது வேற, இது வேறு. மேட்ரிக்ஸ் படத்தில் வர மாதிரி இந்த டேப்லெட் வேறு, இந்த டேப்லெட் வேறு. ஸோ இது ரெண்டுமே கலந்தால் தான் கலர் கிரேடிங், ஐ மீன் லைக் இது ரெண்டுமே கலந்தால் தான் கலர்ஸ் வருமே தவிர இது ரெண்டுத்தையுமே ஒன்றா மாற்றிடாதீங்க. ஏன்னா இதுவும் வேறு, இது வேறு. பேசிக்காக நான் உங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுக்குறேன். கலர் கிரேடிங்க்கும் கலர் கரெக்ஷனுக்கும் இருக்க வித்தியாசம் என்னென்னு. கலர் கிரேடிங், கலர் கரெக்ஷன் 2 வார்த்தையிலேயே அந்த வார்த்தைக்கான அர்த்தங்கள் இருக்குது. கலர் கிரேடிங்னா என்ன? ஒரு கலரை கிரேட் பண்ணுறது. அதாவது நம்ம ஹியூமன் ஃபார்மேட்டில் ஒரு வீடியோ பார்ப்போம். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது வந்து கலர் கரெக்ஷன் பண்ணப்பட்ட ஒரு வீடியோ. இது வந்து கலர் கிரேட் பண்ண வீடியோ கிடையாது. எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் கலர் கரெக்ஷன் மட்டும் தான் பண்ணுவேன் இந்த வீடியோக்கு. கலர் கரெக்ஷன்னா என்ன அப்படின்னா, நம்ம சாதாரணமாக இங்கே ஒரு விஷயத்தை இப்படி பார்க்குறோம் அப்படின்னா அது நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியுமோ அதே மாதிரி காட்டுறதுக்கு பேர் தான் கலர் கரெக்ஷன். அக்யூரேட்டாக இருக்கும். நேச்சுரலாக ஹியூமன் ஐஸ்க்கு எப்படி இருக்குமோ அந்த பேலன்ஸு, ஒயிட் பேலன்ஸ், பிளாக் பேலன்ஸ், ஷேடோஸு, கான்ட்ராஸ்ட்டு, சேச்சுரேஷன், இது எக்ஸ்போஷர், இதெல்லாம் ஏற்றி இறக்கி காட்டுறதுக்கு பேர் தான் கலர் கரெக்ஷன். அந்த வார்த்தையிலே இருக்குது. ஒரு கலரை கரெக்ட் பண்ணணும். எப்படி அக்யூரேட்டான ரியல் லைஃப் ஹியூமன் ஐக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கரெக்ட் பண்ணணும். கலர் கிரேடிங், கலர் கிரேடிங்லேயே இருக்குது. ஒரு கலரை அப்படியே கிரேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த பேக்ரவுண்ட் ப்ளூ கலரில் இருக்குது, சாரி ஒயிட் கலரில் இருக்குது. இதை நான் ப்ளூ கலரில் மாற்றணும்னா மாற்றலாம். அதுக்கு பேர் தான் கலர் கிரேடிங். ஒரு கலரை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தடுத்து கிரேட் பண்ணிட்டு போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு போல. லைக் இப்போ வர பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். மாமன் படத்தில் ஒரு சில போர்ஷன்ஸ் வரும், அந்த மாதிரி படங்களில் ஒரு போர்ஷன்ஸ் எல்லாம் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா கலர் கிரேட் பண்ணப்பட்டது. நீங்கள் நினைக்கலாம் சேச்சுரேஷன் வச்சுருக்காங்க. இல்லை, அது எல்லாத்துக்குமே கலர் கிரேட் பண்ணியிருக்காங்க. ப்ளூ வேல்யூ மாற்றிருப்பாங்க, ரெட் வேல்யூ மாற்றிருப்பாங்க, எல்லோ வேல்யூ மாற்றிருப்பாங்க, க்ரீன் வேல்யூ மாற்றிருப்பாங்க. இதெல்லாத்தையும் மாற்றி, ஏன்னா ஒரு படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஆஃப் பிளாக் அண்ட் ஒயிட் டோன்ஸ் இருக்கும். ஸோ அந்த டோன்ஸை வந்து கரெக்டாக கொண்டு வரணும் அப்படின்னா கலர் கிரேட் பண்ணுவாங்க. பட் அதுக்கு முன்னாடி கலர் கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக கலர் கரெக்ஷன், செகண்ட் ஸ்டெப் தான் வந்து கலர் கிரேடிங். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பேசிக்கான நாலேஜ் வந்து கிடச்சிருக்கும்னு கேட்குறேன்னு நினைக்கிறேன். இதை எப்படி ப்ரோ நான் வந்து சீக்கிரம் மாஸ்டர் பண்ணுறது? இது வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு நான் இதை வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு காமிச்சு இதில் என்னால் வந்து இதில் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அகெயின் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இது ஒரு ரொம்ப 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 பேஸ் லெவலான ஒரு டாபிக். பேஸ் லெவல் டாபிக்னா எக்ஸ்போஷர், சேச்சுரேஷன், ஒயிட் பேலன்ஸ், ஷேடோ, இப்படின்னா உங்களுக்கு என்னன்னு மட்டும் தெரிஞ்சாலே போதும். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சமாக வந்து கிளாரிட்டி வரும். சரி ப்ரோ, இதை நான் எந்த சாஃப்ட்வேரில் ஈஸியாக கற்றுக்கிட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, Davinci இட்ஸ் பெஸ்ட் ஃபார் கலர் கிரேடிங் அண்ட் கலர் கரெக்ஷன். பட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக CapCutல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லாட்டி வந்து ப்ரீமியர் ப்ரோவில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2த்துக்குமான லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லாட்டி நீங்கள் ஒரு ஃபைல் வாங்கி தானே இங்கே வந்துருப்பீங்க, அந்த ஃபைல்லேயே இந்த லிங்க்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து இதோட நான் பேசிக்ஸாக இதெல்லாம் என்னென்ன கலர் கரெக்ஷனில், லைக் கலர் கரெக்ஷனில் எக்ஸ்போஷர், அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் வந்து சொல்லிடுறேன். இதெல்லாம் எப்படி ப்ரோ பண்ணணும்? ஏன்னா இது ரொம்ப வாஸ்டான ஒரு டாபிக். கலர் கரெக்ஷனில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நிறையா வரும்னு சொன்னால அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நிறையா வேணும். ஸோ நான் பார்த்து கற்றுக்கிட்ட வீடியோ லிங்க்ஸ்க்காக டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதையும் கொடுத்து வச்சுருக்கேன். அதை நீங்கள் எப்போ பார்க்கணும் அப்படின்னா, இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமான அர்த்தங்கள் முதல்ல புரிஞ்சுட்டுனா நீங்களாவே போய் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவே புரிய ஆரம்பிச்சிடும். இல்லை எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது, எப்படி இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும், ஏற்றணும் அப்படின்னா, யாராவது ப்ரீவியஸாக வேறு ஏதாவது ஃபுட்டேஜ் வச்சு எடிட் பண்ணியிருப்பாங்க.
ஸோ அதை வந்து நான் வந்து கீழே போடுறேன், நீங்கள் வந்து அதை பார்த்து வந்து இதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாமா? ரொம்ப 4 ஸ்டெப்ஸுக்காக தான் மேக்ஸிமம் கலர் கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஒன்று ஃபிக்ஸிங் ஒயிட்ஸ். ஃபிக்ஸிங் ஒயிட்ஸ்னால் யாரும் தப்பாக எடுத்துக்கக்கூடாது. ஒயிட் கலரை ஃபிக்ஸ் பண்ணுறது, எந்த ப்ளூ டிண்ட் விடாமல், எந்த மாதிரியான எல்லோ டிண்ட் விடாமல் ஒயிட் கலரில் இருக்க பேலன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. அதுக்கடுத்து எக்ஸ்போஷர், ரொம்ப டார்க்கான ஃபுட்டேஜஸாக வந்து எதுவும் இல்லாமல் அது டார்க்காகவே இருந்தாலும் அதை ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கான எக்ஸ்போஷர். இது வந்து செகண்ட். தேர்ட் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் ஒருவேளை இப்போ நம்ம வந்து நம்ம பிகினராக இருக்கும் போது ஒரே கேமராவில் நம்ம வீடியோ எடுப்போம், இல்லை ஒரே ஃபோனில் நம்ம வந்து வீடியோ எடுப்போம். ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு வீடியோ எடிட்டராக போகும்போது ஒரு கிளைண்ட் நம்மளுக்கு ஒரு வீடியோ அனுப்புகிறாங்கன்னா கேப்க்கு தெரியும், இங்கே ஒரு கேமரா வச்சு எடுத்துட்டு சைமல்டேனியஸாக இங்கே ஒரு கேமரா வச்சு எடுக்கலாம். 2 கேமரா வேறு, இது சோனி ஒரு கேமரா, அது கேனனில் ஒரு கேமரா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டுத்துலேயுமே வேறு மாதிரி ப்ரிஃபரன்சஸ் அண்ட் செட்டிங்ஸ் அண்ட் கலர் கரெக்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால இது ரெண்டுத்தையுமே மேட்ச் பண்ணுறது ஃபஸ்ட்டு கலர் கரெக்ஷனோட வேலை. இது தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த்து விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபுட்டேஜை கலர் கிரேடிங்க்கு கலர் கரெக்ஷன் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்கள் ஒரு வீடியோவை கரெக்ட் ஃபஸ்ட்டு பண்ணால் தான் அந்த கலரை அடுத்து கிரேட் பண்ண முடியும். ஸோ இது 4 தான் ஓட்டர் ஐடி மாதிரி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் ஒரு 5 விஷயங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து என்னென்னலாம் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு திங் ஒயிட் பேலன்ஸ், செகண்ட் திங் எக்ஸ்போஷர் ஆர் பிரைட்னஸ், தேர்ட் திங் வந்து கான்ட்ராஸ்ட்டு, ஃபோர்த்து திங் வந்து சேச்சுரேஷன், ஃபிஃப்த்து திங் வந்து ஸ்கின் டோன்ஸ். ஒயிட் பேலன்ஸ்னால் என்ன? பேர்லேயே இருக்குது, ஒயிட் கலரை வீடியோவில் பேலன்ஸ் பண்ணணும். என்ன மாதிரி பேலன்ஸ் பண்ணணும்னா, எப்போவுமே ஒயிட் கலராக இருக்கிறத குறைச்சிடவே கூடாது. ஏன் அப்படின்னா, ஒயிட்டை குறைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோவில் லைஃபே இருக்காது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் நீங்கள் டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணலாம், ப்ளூ கலர் டிண்ட்டு மாற்றலாம், எல்லோ கலரில் டிண்ட்டு மாற்றலாம். ஆனால் ஒயிட் கலர் இருக்கணும், கன்ஃபார்மாக வீடியோவில் இருக்கணும். ஏன்னா அந்த ஒயிட் பேலன்ஸுங்கிறது ஹியூமன் ஐ ஃபார்மேட்டில் நிறைய இருக்க ஒரு விஷயம். நீங்கள் வெளில போகிறீங்க, ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து சும்மா ஒரு வாக் போகிறீங்க அப்படின்னா, என்ன தான் சூரியன் மஞ்சள் கலரில் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் நமக்கு சுற்றி இருக்கிறதெல்லாம் வெள்ளை கலரில் தான் தெரியும். ஏன்னு நினச்சிருக்கீங்களா? ஏன்னா நம்ம ஐ அப்படி வந்து நம்ம ஐக்குள்ளே இருக்க ரெட்டினா அது எல்லாமே அப்படி தான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நம்மலாம் ஆல்மோஸ்ட் ரோபோட் மாதிரி தான் வந்துட்டு இருக்கோம். அதனால் வந்து அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணதுனால ஒயிட் பேலன்ஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ட்ரை நாட் டு மேக்ஸிமம் ரெடியூஸ் இட். அது எப்போவுமே ஒரு கரெக்டான லெவலில் வந்து வச்சுக்க பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து இதில் நான் அடுத்து சொன்ன மாதிரி இந்த டின்ட்டும், அதாவது ப்ளூ டின்ட்டும் எல்லோ டின்ட்டும் இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. செகண்ட் வந்து எக்ஸ்போஷர். எக்ஸ்போஷர்னால் என்ன? நம்ம எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும். எக்ஸ்போஷர்னால் பெருசாக லைக் பேசிக் எக்ஸ்போஷர்னால் என்ன? எனக்கு வந்து நிறையா பேர் தெரியும், நிறையா கான்டாக்ட்ஸ் தெரியும், அந்த மாதிரி விஷயங்கள் தானே. அதே மாதிரி வீடியோவில் நிறையா இருக்க விஷயங்கள் வந்து எக்ஸ்போஷர் தான். அது என்ன பண்ணுவோம், நிறையா இருக்க விஷயங்கள்லாம் ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸ், அதாவது இந்த வீடியோவை பிரித்து நீங்கள் நல்லா ஜூமாக பண்ணிங்கன்னா பிக்சலாக தெரியும்ல, அந்த ஒரு பிக்சல்லையுமே எக்ஸ்போஷர் இருக்குது. அது என்ன அப்படின்னா, பேசிக்லி பிரைட்னஸ்னு சொல்லலாம், இல்லை ப்ரொஃபஷனலி எக்ஸ்போஷர்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, ஒரு வீடியோவோட பிரைட்னஸாக அப்படியே தூக்குறது. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் எக்ஸ்போஷர் அப்படியே ஃபுல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வெள்ளை கலரில், ஃபுல் வெள்ளை கலரில் தெரியும். இது அப்படியே டவுன் பண்ணிங்கன்னா இதே மாதிரி தான் டார்க்காக தெரியும். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்போஷருக்கான ஒரு வித்தியாசம். ஒரு வீடியோவோட பேசிக் பிரைட்னஸ் வந்து எக்ஸ்போஷர் தான் எப்போவுமே ஹேண்டில் பண்ணோம். ரொம்ப டல்லாக எடுக்கப்பட்ட வீடியோவை ரொம்ப பிரைட்டாகவும் மாற்ற முடியும், ரொம்ப ரொம்ப பிரைட்டாக எடுக்கப்பட்ட வீடியோவை பேசிக்காகவும் மாற்ற முடியும், பேசிக்காக இருக்க வீடியோவை ரொம்ப டல்லாகவும் மாற்ற முடியும். இதுதான் வந்து எக்ஸ்போஷரோட வேலை. அடுத்து கான்ட்ராஸ்ட். கான்ட்ராஸ்ட்னால் என்னென்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். டார்க்குக்கும் லைட் கலர்ஸையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். எப்படின்னா, இந்த டிஷர்ட் என்ன கலரில் இருக்குது, இங்கே ப்ளூ, டார்க் ப்ளூ, க்ரீன் கலரில் இருக்குது, என் ஹேர் வந்து கருப்பு கலரில் இருக்குது, நான் ப்ரௌன் கலரில் இருக்கேன், இது ஒயிட் கலரில். எத்தனை டார்க் கலர்ஸ் இருக்குது, எத்தனை ஒயிட் கலர்ஸ் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிப்போமா? ஒயிட் பேக்ரவுண்ட் ஒன்று இருக்குது, என் கண்ணு ஒன்று ஒயிட் கலர் இருக்குது, அதுக்கடுத்து இந்த ஒரு நார்மல் லைக் எப்படி சொல்கிறது சாஃப்ட் கலர் ஒன்று இருக்குது, டார்க் கலர், ஹேர் டார்க் கலர், ஸ்கின் வந்து இந்த பார்ட்டெல்லாம் வந்து ஒயிட் கலர், இந்த பார்ட்டெல்லாம் வந்து டார்க் கலர், என் ஃபேஸில் கொஞ்சம் ஒயிட்டு கொஞ்சம் பிளாக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ நம்மளுக்கு எவ்வளோ காம்ப்ளிகேட்டிங்காக இருக்குது பாருங்க. தாடி மறுபடியாகியும் பிளாக் கலரில் இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே அப்படியே பிரிச்சிடும் சேச்சுரேஷனில், கான்ட்ராஸ்டில் அப்படியே பிரிச்சிடலாம். அது எப்படி ப்ரோ பிரிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா பிளாக்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிடும், இதெல்லாம் வந்து அப்படியே தான் இருக்கும், பிளாக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். வேல்யூ டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா ஒயிட்டெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிடும், கிரே கலரில் மாறிடும். ஸோ அதுதான் வந்து கான்ட்ராஸ்டில் வந்து நம்ம பண்ணுற விஷயங்கள். கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிறது பேசிக்காக சொல்லணும்னா பிளாக்கையும் லைக் பிளாக் கலர்ஸையும் லைட் கலர்ஸையும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கும். மோர் கிளியராக வந்து ஒரு இமேஜையுமே டிஃபைன் பண்ணி நம்ம எல்லாருக்குமே காமிக்கும். இப்போ
இந்த வீடியோ நான் கான்ட்ராஸ்ட் ஏற்றுறேன்னா செவத்துக்கும் எனக்கும் இருக்க அந்த டெப்த்து இந்த இந்த இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த இவ்வளோ ஸ்பேஸ்லேருந்து தள்ளி நான் இங்கே வந்து நிற்கிற மாதிரி இருக்கும் கான்ட்ராஸ்ட்லாம் வந்து ஏற்றுனா. ஏன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டிஃபைன்டாக என்ன அந்த கிறிஸ்பாக இருக்கும் நம்ம உடம்பு டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கான்ட்ராஸ்ட் வந்து ஏற்றணும். ஸோ இதுக்கு தான் வந்து கான்ட்ராஸ்ட் வந்து பேசிக்கலி யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லா வீடியோலையும் யூஸ் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சில வீடியோஸ் நான் இப்போ அவுட்டோர்ஸில் எடுக்கும் போது என்னோட எக்ஸ்போஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா வெளியே சூரியன் இருக்குது, ஸ்கை இருக்குது, அது இதுன்னு என்னமோ இருக்குது. பேசிக் அவுட்டோர் லைட்டிங்குங்கிறதுனால டைம் பொறுத்து அதுவும். இப்போ நான் நடுவில் பகலில் வந்து ஒரு 2 மணிக்கு எடுக்கிறேன் அப்படின்னா பயங்கர ஹார்ஷ் லைட்டிங்காக இருக்கும். அங்கே கான்ட்ராஸ்ட்டை கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். இதே வந்து நான் வந்து கொஞ்சம் காலையில் எடுக்கிறேன்னா கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் ஏற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமிங் பொறுத்து மாறணும். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து வரும். ஸ்டெப் நம்பர் 4 சேச்சுரேஷன். அது என்ன சேச்சுரேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கலர்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ வைப்ரண்ட்டாக காட்ட முடியுமோ அதை தான் வந்து நம்ம சேச்சுரேஷன் சொல்லுவோம். இப்போ சேச்சுரேஷன் லோ பண்ண வீடியோ இதுதான், பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கா. சேச்சுரேஷனை ஹை பண்ண வீடியோ வந்து இதுதான். பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலில் இருக்குல்ல, எல்லாம் அப்படியே ரொம்ப அப்படியே எல்லா கலர்ஸுமே ரொம்ப வந்து வைப்ரண்ட்டாக டிவியில் பார்க்குற மாதிரியே இருக்குல்ல. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து சேச்சுரேஷன். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா எல்லா கலர்ஸுமே வைப்ரண்ட்டாக பேசிக்கலி காட்டும். ஏற்றுனீங்கன்னா எல்லா கலர்ஸும் நல்லா பாப்பப்பாகி தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மூஞ்சே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெட் கலரில் அல்ல ஆரஞ்சு கலரில் தெரியலாம். இப்போ நான் ஃபுல்லாக டல் பண்ணிட்டேன்னா இது எல்லாமே அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்டில் தெரியும். இவ்வளோ தான் வந்து இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம். ரொம்ப சேச்சுரேஷன் லைக் ஃபுல் எக்ஸ்ட்ரீம் சேச்சுரேஷன் கொடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி கார்ட்டூனிஷாக இருக்கும். ரொம்ப லைட்டாக கொடுத்தீங்க, ரொம்ப பார்த்துட்டீங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் டல் பிக்சர் மாதிரி இருக்கும். இதுதான் வந்து சேச்சுரேஷனில் இருக்க ஒரு விஷயங்கள். ஸ்கின் டோன்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி எல்லா வீடியோவும் முதல்ல நேச்சுரலாக இருந்தால் தான் அந்த வீடியோ எடுத்து கலர் கிரேடே பண்ண முடியும். ப்ரோ நீங்கள் வந்து ஏன் இந்த வீல்ஸும் காட்டலை, இதெல்லாம் வந்து காட்டலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வீல்ஸ் காட்டுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா இது எல்லாத்தையுமே நம்ம அந்த சைஃபர் பார்ஸ் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு சைடில் ஓடுச்சுல்ல அந்த மாதிரி தான் வந்து ஓடிட்டு இருக்குமே தவிர நான் வந்து காமிச்சிருக்கேனே தவிர நான் உட்காந்து ப்ரீவியஸ் வீடியோஸ் மாதிரி எடிட் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா அது அடுத்தடுத்த வீடியோஸ் கலர் வீல்னால் என்ன, அதில் எப்படி அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஏன்னா கலர் கிரேடிங் கையில் அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப பெரிய டாபிக். அதனால் அது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய வீடியோவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவில் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோவில் நான் வந்து பேசிக் சொல்லிட்டேன். அதான் சொன்னேன்ல ப்ராக்டிஸ் பண்ணணும்னா கீழே லிங்க் இருக்குது, அதை போய் பார்த்துங்க. ஸோ இப்போ ஸ்கின் டோன்ஸ் வந்துட்டேன். ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக இருக்குது, உங்கள் கண்ணுக்கு ஏற்றாப்புல இருக்குது அப்படின்னா அது காரணம் என்னோடய ஸ்கின் டோன்ஸாக அப்படியே நாங்கள் வச்சுருக்கோம். அட்ஜஸ்ட் பண்ணி லைக் வந்து எக்ஸ்போசர் குறைச்சி கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் ஏற்றி சேச்சுரேஷன் லைட்டாக வந்து லைட்டாக ரொம்ப லைட்டாக ஏற்றிட்டு ஸ்கின் டோன்ஸ் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கோம். அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஹியூமன் ஐ ஃபார்மேட்டில் இருக்குது. இல்லாட்டி இந்த வீடியோ வந்து ஒரு எப்படி சொல்கிறது உங்களால் பார்க்க முடியாது. ஒரு லெவலுக்கு வேணால் உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால தான் நம்மளால் சில வீடியோஸ் ப்ராப்பர் கலர் பண்ணாத வீடியோஸு, ஆடியோ கிளியராக இல்லாத வீடியோஸ்லாம் நம்ம ஏன் பார்க்க மாட்டோம் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது இப்படி இருக்காதே ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த காரணத்தினால தான் ஸ்கின் டோன்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ரொம்ப மைல்டாகவும் அட்ஜஸ்ட் பண்ணலாம், ரொம்ப டார்க்காகவும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அது வந்து சுற்றி இருக்க எக்ஸ்போஷர், கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன் இது எல்லாத்தையுமே பொறுத்து தான் நம்ம ஸ்கின் டோன்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான் கலர் கரெக்ஷனில் பேசிக்காக அந்த 5 விஷயங்களை தான் வந்து நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கடுத்து இந்த ஷேடோஸு, மிட் டோன்ஸ் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நான் என்ன கேட்டால் வந்து கலர் கிரேடிங்கில் சொல்லி தரலாம்னு நினைக்கிறேன். கரெக்டாக நான் சொல்கிறேன். வேணும்னா உங்களுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஷேடோஸ்னால் நீங்கள் ஷேடோஸ் வந்து ஏற்றுனீங்கன்னா அந்த பிளாக் லைக் பேசிக்காக நம்ம வீடியோவில் எங்கே இந்த ஷேடோ இருக்குல்ல இதுதான் பேசிக்காக அதுலேயுமே அந்த ஷேடோஸ். ஏன்னா ஒரு பார்ட்டிகளுக்குமே பக்கத்துலேயே வந்து ஷேடோஸ் இருக்கும். அந்த ஷேடோஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ஷேடோஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் பிளாக்காக மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும். அப்படியே இறக்குனீங்க அப்படின்னா இது எல்லாமே கிரே கலரில் மாதிரி உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு டெஃபினேஷன் இருக்குது. இது வந்து இதுவும் அகைன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வந்து இது எல்லாமே வந்து ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் கிளியராக புரியணும்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இல்லாட்டி ஏதாவது ஒரு நல்ல படமாக எடுத்து உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மாமன்னன் படம் சொல்லுவேன், லியோ படம் சொல்லுவேன். இல்லாட்டி நம்ம இன்ஸ்டாகிராமில் கலர் ஸ்பேஸ் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து நம்ம வந்து நிறையா வந்து போட்டுக்கிட்டு இருப்பார் இந்த மாதிரி லைக் கலர் கிரேடிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம். நீங்கள் அவரை செக் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் படங்களை பார்த்து டைசெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், கலர் கிரேடிங் எப்படி பண்ணணும், கலர் கரெக்ஷன் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். ஸோ நான் பேசிக்கலி மறுபடியும் சொன்ன மாதிரி ஒரு குவிக் ரீகேப் என்னென்னா இந்த 5 ஸ்டெப்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டியது. பட் இதில் 4 விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன, ஒயிட் பேலன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, எக்ஸ்போசர் ஃபிக்ஸ் பண்ணுறது, நம்ம நேச்சுரலாக லுக் பண்ண லைக் பார்க்க வைக்கிறது, அதுக்கடுத்து கலர் கிரேடிங்க்கு வீடியோ ரெடி பண்ணுறது. இந்த 4 விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அதை தவிர்த்துட்டு நம்ம வந்து இதெல்லாம் எதில் ப்ராக்டிஸ் பண்ணலாம் நான் முதல்ல சொல்லிட்டேன். டாவின்சி இஸ் தி பெஸ்ட் ஒப்பீனியன். பட் ஸ்டில் அது ஏன்னா அது கலர் ரீடிங்லேயே ஃபஸ்ட்டு சூப்பராக வந்த ஒரு சாஃப்ட்வேர். அதுதான் அது இல்லாட்டி ஏன்னா ரொம்ப லைக் காம்ப்ளிகேட்டடான ஒரு இதாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஆஸ்க் யூ டு கோ வித் கேப்கட். மொபைலில் கூட நீங்கள் டைப் பண்ணி பார்க்கலாம். கேப்கட்டில் அட்ஜஸ்ட்டுங்கிற காலத்துக்கு கீழே வரிசையாக நான் சொன்ன எல்லா வார்த்தைகளும் அப்படி அப்படியே அடுத்தடுத்து இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். அதுக்கு அடுத்து வந்து அகெயின் வந்து ப்ரீமியர் ப்ரோ, அதுவும் வந்து இதே மாதிரி தான் வரிசையாக இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இது எதுவுமே கிடையாது, எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குமானா விஎன் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது நீங்கள் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான் கலர் கரெக்ஷனில் சூப்பராக பண்ணுறதுக்கு தான் டாவின்சி. அது அடுத்தடுத்த டியூட்டோரியல்ஸில் வந்து நான் வந்து சொல்லி தருவேன். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக ஏதாவது கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நிறைய யூஸ்ஃபுல் விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். பட் ஸ்டில் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணாலும் கமெண்ட்ஸ் வந்து போடுங்க. நான் எல்லா கமெண்ட்ஸுக்குமே ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் எனக்கு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து ஐ வில் பி ஆல்வேஸ் ஓப்பன் டு கிளியர் டவுட்ஸ். சீக்கிரமாகவே நம்ம கம்யூனிட்டி அண்ட் கான்டென்ட் கிரியேஷன் கோர்ஸ்லாம் வந்து சீக்கிரமாகவே வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட். அடுத்த வீடியோவில் மீண்டும் வந்து சந்திக்கிறேன். அது வரையும் டேக் கேர், பை பாய். நிறையா படங்கள் பாருங்கள். படத்தை படமாக பார்க்காம டைசெக்ட் பண்ணி பாருங்கள். பை பாய்.